நான் வழக்கமாக காலையில் ஒரு 7 to 8 வந்து மேலே தியானம் பண்ணுறதுக்கு போவேன். அப்படியே சன்பாத் எடுத்து தியானம் பண்ணிட்டுருப்பேன். இது மாதிரி சென்று கொண்டு இருக்கும் பொழுது முதல் முறை அந்த அட்டெண்ட் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா மாடிக்கு போனோன்னு ஒரு காக்கா வந்துச்சு. அது மீதி காக்காலாம் கூப்பிட்டு மொத்தம் ஒரு 10 காக்கா வந்து சேர்ந்துச்சு. வந்துட்டு எல்லாம் கொத்துறதுக்கு வருது, கத்திக்கிட்டு இருக்கலாம். அப்படியே உட்காந்து தியானத்தில் அமர்ந்து அந்த காக்கைகளை நோக்கி ஆழ்மனதான கட்டளை போட்டேன். இது மாதிரி நான் தியானம் முடிக்கிறவல்ல, இந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டீங்கன்னு சொல்லி தெரியும். அது வந்து ஒரு முறைப்படி போடணும். அதை வந்து முழுக்க நம்பிக்கையோடு போடணும். இதெல்லாம் இது போடும்போது எல்லா காக்கும் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் ஒரே ஒரு காக்கா மட்டும் ரொம்ப நேரம் கத்திக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு தனிப்பட்ட மேலே கட்டளை போட்டு அதையும் போக்கிட்டேன். ஆனால் என்னாச்சுன்னா, நான் எடுத்துக்கொண்டு 1 மணி நேரத்தில் 10 நிமிஷம் இதிலே காலி. சரி, அடுத்த நாள் என்ன பண்ணேன், இன்னொரு விங் இருந்துச்சு அது மாடியில். ஸோ அங்கே போனால் அங்கே காக்கா இருக்க நம்பிக்கிட்டு அங்கே போனேன். நெக்ஸ்ட் டே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு செட் ஆஃப் காக்கா வந்துச்சு. அதே என்ன பண்ணி இதேமாதிரி கூப்பிட்டுட்டு கலாட்டம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கும் கட்டளை போட்டு அன்றைக்கி ஒரு 15 நிமிஷம் கழிச்சு எல்லா காக்கும் காலி பண்ணிச்சு. 3ஆம் நாள் என்ன பண்ணேன், 2 நாட்கள் நம்ம வந்து 1 மணி நேரத்தில் 10 நிமிஷம் இதிலே போயிடுது, டைம் போகுதுன்னு சொல்லிட்டு 3ஆம் படி ஏறும்போதே மாடிப்படி ஏறும்பொழுது கட்டளை போட்டுட்டு போனேன். இன்று வந்து நான் சூரிய கோயிலில் முடிக்கும் வரை எந்த காக்காவும் அங்கே வராது அப்படின்னு கட்டளை போட்டு போது எந்த காக்கா வர்றதில்ல. அதுலேருந்து இப்போ நான் தொடர்ச்சியாக மேலே போய் தியானம் பண்ணிகிட்ருக்கேன்.